Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா நேசிப்பாயா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க? நம்ம விஷ்ணுவர்தன் அவங்க தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஆகாஷ் முரளி அவங்க இந்த படத்துல ஹீரோ பண்ணிருக்காங்க. அதித்தி சங்கர் அவங்க ஹீரோயினா பண்ணிருக்காங்க. சரத்குமார், குஷ்பு இந்த மாதிரி படத்துல ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னா சொல்லிட்டே போலாம். இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெளிநாட்டுக்கு வந்து ஹீரோயினும் ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு போலாம்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம முரளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதித்தி சங்கர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சிருவானே சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் அதித்தி சங்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்கே போய் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பண்ணியிருப்பாங்க. அந்த கொலையை வந்து பழியை போட்டு நம்ம அதித்தி சங்கரை ஜெயிலுக்குள்ளே தாட்டி விட்டுருவாங்க. 2 மாதம் ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க. அது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதே வெளிநாட்டுக்கு போய் நம்ம இவங்களை அதித்தி சங்கரை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வக்கீல் எப்பவுமே கூடயே வச்சு சுற்றுவாங்க. கடைசியாக அதித்தி சங்கர் வெளியே வந்தாங்களா, இவங்களை பார்த்து வந்து லவ் பண்ணாங்களா, லவ் பண்ணலையா, படத்தோட கதைனே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுனா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது படத்தில். அது படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பயங்கர ஒரு வைபாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். எதனால ஸ்லோவாக போகுதுன்னா அவங்களோட லவ் ரொமான்ஸு அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இவன் வந்து அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் முரளி உண்மையாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு படத்துலேயே வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாருந்தாங்க சொல்லணும். பயங்கரமாக நடிச்சிருக்காரு. உண்மையாக பார்க்கும்போது ஒரு ஒர்த்து படனே சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போகும். செகண்ட் ஹாஃபு அந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக போகுனே சொல்லாங்க. ஆனால் எதனால் வந்து பார்த்திங்கன்னா இது யாரை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம குஷ்புவும் நம்ம சரத்குமாரோட பையனை தான் கொண்டிருப்பாங்க. அது யார் கொண்டான்னு கேட்டால் நம்ம அதித்தி சங்கர் கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பழியை வந்து அவங்க மேலே போட்டு ஜெயிலுக்குள்ளே தாட்டி விட்டுருவாங்க. வெளியே எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பயங்கரமாக போராடுவார். எங்கே போகிறா இருந்தாலும் அந்த வக்கீல் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோவை அடித்து போட்டு இந்த பிரச்சனையை தலையிடாது அப்படின்னு சொல்லி வில்லன்லாம் வந்து மிரட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்பையும் கூட பார்க்க மாட்டார் நம்ம ஹீரோ. அந்த இடத்துல எல்லாம் என்னடா பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, அதை கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்ல அளவுக்கு படம் போச்சு. ஆனால் அது ஒரு கனெக்டிவிட்டியாக ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அதாவது நீங்கள் வந்து கொலை பண்ணலையா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சுற்றி இருக்க போலீஸ் வந்து அவ்வளோக்கா பேச விட மாட்டாங்க. ஆனால் ஹீரோ வந்து பக்கத்துலேயே நின்று தான் பார்த்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டே தான் இருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நல்லாயிருக்கும். அதித்தி சங்கரும் இந்த படத்தில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஒரு பைக் செக்கிங் சேஸ் பண்ணுற சீன் வரும். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து துரத்திட்டு அந்த வில்லன் ஆட்கள் 2 பேர் காரில் போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தனை சுட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அத்தாரிட்டி இன்னொருத்தன் தான் இருப்பான். அதில் போய் அவனை மீட் பண்ணலான்னு சொல்லி போகும்போது எப்படியா அந்த வில்லன் டீமை தெரிஞ்சு அவனை கொண்டுட்டு இவர் சேஸ் பண்ணலான்னு சொல்லி கார்காரனை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு இடத்துல அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த மிஸ் ஆன ஆளிலே விட்டுருவார்னே சொல்லாங்க. கிளைமேக்ஸில் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாக வந்து ஆகாஷ் முரளி வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கானே சொல்லாங்க. இவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. ஒரு எப்படின்னா ஒரு 3வது படம் 4வது படம் நடிச்சு எப்படி இருக்குமோ அந்த அளவு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காருன்னு தான் நல்லாவே தெரியுது. வெளிநாட்டுக்கு போனது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கதையே போயிட்டுருக்கும். கடைசியாக அதித்தி சங்கர் அவங்க வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். என்னடா இவனை வெளியே எடுக்கிறதுக்கு 2 மாதம் ஆகுது இவளை, ஆனால் உடனே சரி பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆச்சடா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வக்கீல் அவங்க சொல்லும் போது டைலாக்லாம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. நேசிப்பாயா ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லாங்க. ஒரு ஃபீல் குட் லவ் மூவினே சொல்லலாம். இந்த படத்தை யார் பார்க்கலாம்னா எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த அடல்ட் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அதே மாதிரி லவ் இருக்குது. 3மே இருந்துச்சுன்னா ஒரு படம் கண்டிப்பாக வெற்றி தான். அது வந்து நேசிப்பாயா படத்துக்கு ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5க்கு கண்டிப்பாக 4 ஸ்டார் கொடுப்பேனே சொல்லாங்க. ஏன்னா அதாவது நான் ஆகாஷ் முரளி நான் சொன்ன பாருங்கள், அவரோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படத்தை எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.